தமிழ்ல இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் ஃபயர். இப்போ இந்த படம் ஃபைனலா ஓடிடிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். யாராவது இந்த படத்தை கண்டிப்பா வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஓடிடியில் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லுவேன். அதுல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படத்தோட கதையே கொஞ்சம் எடுத்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு எடுத்திருக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் திருச்சி எடுத்திருக்காங்களா அப்படின்லாம் தெரியல. பட் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சரி, கதை என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, காசின்னு சொல்லப்படுற ஒரு பிசியோதெரபிஸ்ட். ஸோ இவர் 2 நாளா காணல அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. ஆரம்பத்துல காசி அப்படிங்கிறவர் ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே கிடைக்குது தகவல் எல்லாமே. ஆனா போக போக அந்த கேஸோட ஆழம், அதாவது டீப்பஸ்ட் உள்ள கேஸ் உள்ள போகும்போது அந்த காசி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது படிப்படியா தெரிய வர, அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அவரை யார் இப்படி பண்ணாங்க, இப்ப காணாம போயிட்டாரா, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் செமையா இருந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தவிர்த்து மற்றபடி படம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை இப்படிதான் போக போகுது, இந்த கதையை இதை வச்சுதான் மையமா வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்தை ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜ் டு வாட்சா இருக்கும். அந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியா இருக்கும். ஆனா என்னதான் வந்து கதையை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்திருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயோ சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். இதுல கேஸ்டிங்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த ஒவ்வொரு கேஸ்டிங்ஸுமே பர்ஃபெக்டா அந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆயிட்டாங்க. அதுல நம்ம பாலாஜி முருகதாஸ், ஸோ அவர் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அங்கங்க ஒரு சில ஹீரோயின்ஸ் வராங்க பாருங்க, அவங்களுமே நல்லா நீட்டா பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்துல எல்லாமே மேலோட்டமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் டீப்பஸ்டா அந்த கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் வருது. கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது வந்து இந்த கதைக்கு சுவாரஸ்யமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா எமோஷன்ஸா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. அது இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் பார்க்குறேன். ஸோ எமோஷனலா இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த எமோஷனல் நம்ம கிட்ட கனெக்ட் ஆகணும். அது இந்த படத்துல கிடைக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் படத்தோட கதை கண்டிப்பா நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா பாருங்க. பட் இந்த படத்தை கொஞ்சம் தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்துல ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான படமா எடுக்கல. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.